Welcome to 7 Minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றதை டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணுறோம். இன்னொரு சைட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் நம்ம புல் பண்ணுறோம். எது பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும், புஷ் பண்ணால் ஈஸியாக இருக்குமா இல்லை புல் பண்ணால் ஈஸியாக இருக்குமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ் அண்ட் தென் தி நார்மல் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிற வரைக்குமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் அப்படின்றப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸா இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் புஷ் பண்ணுறேன் அண்ட் தென் இன்னொரு ஆப்ஜெக்ட் புல் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஆகுது, நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், என்னுடைய ஃபோர்ஸ் வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிய போகுது. பிகாஸ் இட் இஸ் இன்க்ளைன்ட். இப்படி 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 கொடுக்குறேன்றப்போ ரைட், இது வந்து என்ன ஆகுது, இப்படி ஒரு காம்பனண்ட் இப்படி ஒரு காம்பனண்டா பிரியுது, இப்படி ஒரு காம்பனண்ட் அண்ட் தென் இப்படி ஒரு காம்பனண்டா பிரியுது. இப்போ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இது எனக்கு சைன் தீட்டாவா இல்லை இது எனக்கு காஸ் தீட்டாவா? நல்லா பாரு, நீ இப்படிதான் ஃபோர்ஸ் கொடுக்குற, நீ எங்க இருக்க, இங்க இருக்க. அப்ப நீ தானே அட்ஜசன்ட், நீ தானே அட்ஜசன்ட். அப்ப அட்ஜசன்ட் நம்ம என்ன சொல்லுவோம், காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ உனக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, சைன் தீட்டா தான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் எஃப் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பனண்டா பிரியுது. ஒன்று வந்து அட்ஜசன்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்டா பிரியுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சது. இப்போ நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம ரெசல்யூஷன் வெக்டர்ஸ்ல ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இது சேம், இதுவும் சேம்னு படிச்சிருக்கிறோம், இதுவும் சேம்னு படிச்சிருக்கோம். அப்போ இதை நான் என்ன சொல்லலாம், எஃப் சைன் தீட்டான்னு சொல்லலாம், இதை எஃப் காஸ் தீட்டான்னு சொல்லலாம். பிகாஸ் போத் ஆர் சேம். என்னுடைய ஃபோர்ஸ் இப்படி வர்றதுனால நான் இப்படி பிரிச்சிருக்கேன். சப்போஸ் என்னுடைய ஃபோர்ஸ் இப்படி போச்சுன்னா இது எஃப் காஸ் தீட்டானோ இது எஃப் சைன் தீட்டானோ சொல்லுவேன். இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சேம். நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கிறோம் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் அப்படின்னு. அப்போ எனக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதோ அதே ஆங்கிள் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். இங்கே பாரு, ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். அப்போ இது என்னது, தீட்டா அட்ஜசன்ட். இப்போ பிகாஸ் both are same, right? அப்போ இது எனக்கு காஸ் தீட்டா, இது எனக்கு காஸ் தீட்டா, இது எனக்கு சைன் தீட்டா, இது எனக்கு சைன் தீட்டா. அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போ how I can find the force? இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனில் நம்ம கொண்டு வர என்னுடைய புஷ், என்னுடைய புல், ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. இதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், புஷ் பண்ணுறேன், இதுதான் புஷ். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ஒன்று கிராவிட்டி டவுன்வேர்டு புஷ் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் வரும் எஃப் காஸ் தீட்டா. புல் பண்ற மேல இழுக்கிற எம்ஜி, இன்னொன்னு காஸ் தீட்டா தான். பிகாஸ் எனக்கு சைன் தீட்டா ஹஸ் நோ ரோல் இல்லையா. இப்போ எனக்கு எஃப் காஸ் தீட்டா, நான் இங்கே என்ன பண்ண போறேன், இங்கே எஃப் இந்த இடத்துல பிளஸ் சொல்லி இங்கே மைனஸ் சொல்லிடுறீங்க. ஏன்? ஏன்னா என்னுடைய நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட், என்னுடைய எம்ஜி வந்து டவுன்வர்ட். இந்த இடத்துல என்னுடைய எம்ஜி வந்து டவுன்வர்டு தான். என்னுடைய எஃப் காஸ் தீட்டா பாரு டவுன்வர்டா. அப்போ ரெண்டுமே டவுன்வர்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எங்க பாரு, என்னுடைய எஃப் காஸ் தீட்டா மேல, எம்ஜி கீழே ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ என்னுடைய எந்த நார்மல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு. எது கம்மியா இருக்கு, இது கம்மியா. அப்போ புல் கம்மியா இருக்கு. அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ புஷ் ஈஸியா, புல் ஈஸியா? புல் தான் நமக்கு ஈஸி. ஏன்னா என்னுடைய ஃபோர்ஸ் பாரு, இப்போ சப்போஸ் இது 100 எடுத்திருக்கேன், இது ஒரு 50 எடுத்திருக்கேன், இது 100 எடுத்திருக்கேன், இது ஒரு 50 எடுத்திருக்கேன் அப்படின்னா இது நீ ஆட் பண்ண எவ்வளோ வரும், 115 வரும். இதை ஆட் பண்ணி பாரு, 50 தான் வருது. இது கம்மியா இருக்கு. அப்போ when compared to push, pull is very easy. ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் a smile.